ஹாய், இது எங்களோட பாரிஸ் ட்ரிப் கண்டினியூவேஷன் வீடியோ தான். பாரிஸில் எங்களோட செகண்ட் டே ஈவினிங் நைட் ரிவர் க்ரூஸ் டிக்கெட் எடுத்துருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு கிளம்பிகிட்ருக்கோம். ரொம்பவே குயிக்காக ரெடி ஆயாச்சு. நான் ஒரு லெதர் ஸ்கர்ட் அண்ட் க்ளோஸ்டு நெக் டாப் போட்டிருந்தேன். பிகாஸ் என்ன அப்படின்னா வெதர் நைட் டைமில் ரொம்பவே கோல்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி தான் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ குழந்தைங்களுக்கும் கிளம்புறப்பவே நான் ஜம்பர் போட்டு விட்டுட்டேன். பட் நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ண மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்தோம் ஈவினிங். ஸோ நைட்டு கிளம்பணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் கிளம்பிட்டோம் ஒரு வழியாக. நிக்கில் அண்ட் நிலன் ரொம்ப டயர்டாக இருந்தாங்க ஆக்சுவலி. பட் வேறு வழியே இல்லை. எங்களுக்காக குழந்தைங்களையும் கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுச்சு. எனக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன். ஒரு வழியாக மேனேஜ் பண்ணிட்டோம். விறுவிறுன்னு ரெடி ஆகிட்டு வெளியில் பார்த்தா தான் தெரிஞ்சது. ஜஸ்ட் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல எங்களுக்கு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். பட் மழை நிற்கிற மாதிரியே தெரியல. ஸோ ஒரு வழியாக என்ன பண்ணலாம், அதுவும் இல்லாமல் டைமுக்கு அங்கே நாங்கள் போயிட்டு ரீச் ஆகணும். ஸோ அந்த ஸ்லாட் டைமுக்கு நாங்கள் அங்கே இருக்கணும் இல்லையா. வேறு வழி இல்லாமல் கேபில் இட்ஸ் அரௌண்ட் 15-20 மினிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதை முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு மெட்ரோ பிடிச்சி மெட்ரோவில் ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல்ஸ் ரிவர் க்ரூஸ் ரீச் ஆக முடியும். அங்கேயுமே பார்த்திங்கன்னா வாக் பண்ணி தான் அந்த பிளேஸ்க்கு போகணும். ஸோ டைமுக்கு ரீச் ஆகுமாங்கிற டென்ஷன் வேறு ஹெவியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பயங்கர டயர்ட்னஸ். ட்ரிப்னு கிளம்பி வந்தாச்சு, வேறு வழி இல்லை. வெக்கேஷன் அப்படின்னாலே அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். போயிட்டு ரூமில் படுத்து தூங்குறதுக்கு நம்ம வெக்கேஷனுக்கு வரல இல்லையா. ஸோ இதையெல்லாம் நாங்கள் யோசிச்சுட்டு எங்களை நாங்களே கன்வின்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ரோக்ராமை ஃபேஸ் பண்ண ரெடி ஆகிட்டோம். மெட்ரோ இல்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டு. கீழே போறதுதான் மெட்ரோ, மேல போறது ட்ராம். மெட்ரோவும் மேல போகும் சம்டைம்ஸ் மேபி. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ட்ரெயின் டைம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறது கேப் பார்த்து நெக்ஸ்ட்டு ட்ராம் நெக்ஸ்ட் ஒரு ட்ரெயினை பிடிச்சி நிற்கிட்டுருக்கோம். பட் இந்த மாதிரி அன்சீசனில் நீங்கள் எப்போவுமே பிளான் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. பட் இந்த டைமில் தான் ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லேருந்து எல்லாமே கம்மியாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்படி கொஞ்சம் சிக்கிக்கணும். அதோட இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், ரிவர் க்ரூஸ் வந்தாச்சு. எப்படியோ ஒரு வழியாக ரீச் பண்ணி மேலே உட்காந்துட்டோம். குழந்தைங்களெல்லாம் கரெக்டாக சாப்பிட வச்சு தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். பிகாஸ் நைட் டைம் இல்லையா. ஸோ முன்னாடியே சாப்பிட வச்சுட்டு நிலன் பாலை குடித்தான் அப்படின்னா அவன் கொஞ்சம் தூங்கிடுவான். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும்னு ப்ரீ பிளான்டாக எல்லாமே பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலி வெளிச்சமாக இருக்குதுன்னு தானே பார்க்குறீங்க. பட் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10:30. நாங்கள் 10:30 க்ரோஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே பாருங்கள் 10:30 கூட எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு. இங்கெல்லாம் சம்மர் டைமில் இப்படி தான் இருக்கும். டே ரொம்ப அதிகமாகவும் நைட் டைம் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். க்ரூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஒன்று டாப் பேஸ்டு டைனிங் க்ரூஸ், இல்லைன்னா நார்மல் க்ரூஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் நார்மல் ஒன் சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா கண்டிப்பாக இந்த வெதரில் அதுவும் குழந்தைங்கள வச்சுட்டு டைனிங்லாம் சூஸ் பண்ணவே முடியாது. அது கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். ஸோ அதனால் நாங்கள் அந்த ஆப்ஷன் போகவே இல்லை. பட் இது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாரிஸோட ஐகானிக் அண்ட் கல்ச்சுரல் இன்சைட்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஓவராலாக பார்த்திங்கன்னா இது ஒரு 1 hour டியூரேஷன் தான். பட் டைனிங் ஒன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா அது 2 to 3 hours அந்த மாதிரி டியூரேஷனில் இருக்கும். பட் ஓவரால் பார்த்திங்கன்னா அலாங் தி வே நமக்கு அந்த கைடட் வாய்ஸ் ஓவர் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு பிரிட்ஜை க்ராஸ் பண்ணும்போதும் அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன், அந்த கான்டெக்ஸ்ட்டை நமக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. போத் இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் வந்துட்டுருக்கோம்.
இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டே டைம் அண்ட் நைட் டைம் ரிவர் க்ரூஸ் ரெண்டுமே இருக்குது. நாங்கள் வந்து பர்டிகுலராக நைட் டைம் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னா ஐஃபில் டவரை ரிவர் க்ரூஸில் இருந்துட்டு அந்த வெளிச்சத்தை வந்து பார்க்குறப்போ ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வியூ அப்படின்னா நான் அதை கண்டிப்பாக சொல்வேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ரிவர் க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் பாரிஸில் பார்த்திங்க அப்படின்னா இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய பிரிட்ஜஸை வந்து நம்ம கவர் பண்ணுறோம். லைக் அலெக்சாண்ட்ரி, ராயல், பாண்டே, செயின்ட் மைக்கேல், மேரி, இந்த மாதிரி நிறைய பிரிட்ஜஸ் வந்து கவர் பண்ணுறோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் ரொம்ப வந்து அதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணலை டு பி ஹானஸ்ட். ஏன்னா எனக்கு இந்த வியூ அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன்லாம் இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும். பட் நான் என்னால் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. வெதர் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவே கோல்டாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதனால் கீழே மேலே அந்த மாதிரி மாற்றி தான் நாங்கள் இருந்தோம். நிலன் வந்து அப்போவே அப்பாவை கூட்டிகிட்டு கீழே போயிட்டான். பிகாஸ் அவனால் சுத்தமாக முடியலன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அவன் ரொம்ப டயர்ட் அண்டு தூக்கம் வேறு அண்ட் இந்த வெதர் எல்லாம் சேர்ந்து வந்து அவனை ஒரு வழி பண்ணி எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவன் கீழே தான் இருந்தான். ஆனாலும் இங்கே பாருங்கள், தலைவர் வந்து ரொம்ப சமத்தா அழகாக வந்து உட்காந்துட்ருக்கான். மற்ற குழந்தைங்கள்லாம் இந்த அளவுக்கு இருப்பாங்களான்னு தெரியல. ஒரே அழுக ஒரு மாதிரி பண்ணிடுவாங்கல்ல. பட் நிலன் வந்து எனக்கு உண்மையிலே அவர் ரொம்ப குட்டன் சமத்து. மோர் தேன் நிக்கில் பார்த்திங்கன்னா நிலன் ரொம்பவே இந்த விஷயத்தில் சமத்தா இருக்கான். பட் குழந்தைங்கள ஒருத்தரோட ஒருத்தர் நம்ம எப்போவுமே கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு குழந்தை ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. நிலன் குட்டிக்கு இந்த லைட்ஸ்லாம் போட்டிருந்தது இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக அவனாக ஏதோ பேசிக்கிட்டே இருந்தான். அண்ட் இந்த இடத்துல வந்து அவன் வாக் போயிட்டு வந்துகிட்டே இருந்தான். ஸோ எங்களுக்கும் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. பரவாயில்ல, பையன் கொஞ்சம் காமாக இருக்கானே, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம். ஸோ மாற்றி அவனை கூட்டிகிட்டு நடக்கிறது, அவனை அப்படியே வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறது, இப்படியே வந்து எங்களோட இந்த ரிவர் க்ரூஸ் இப்படி தான் வந்து இந்த ட்ரிப் போச்சு. நீங்கள் பாரிஸ் வரீங்க அப்படின்னா ரிவர் க்ரூஸ்ன்ற ஒரு இதை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய அட்ராக்ஷன்ஸை வந்து நம்ம இங்கேருந்து பார்க்க முடியும். லைக் ஆர்டடாம் அண்டு முக்கியமாக ஐஃபில் டவர். அந்த வியூவை வந்து இந்த ரிவர்லேருந்து பார்க்குறது ரொம்ப அழகுங்க. அது என்ன வார்த்தையில் சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு. இந்த 12,000 ஸ்டெப்ஸே வந்து எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. பட் நெக்ஸ்ட் டே இதை விட கொடூரமாக இருந்துச்சு. என்னங்கிறத நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. நான் உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.